ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல் Vlogage of Subha. ஸோ இதான் என்னுடைய வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நான் தான் வந்து சுபஸ்ரீ. மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆன் கொடுத்தீங்கன்னா நான் கண்டிப்பாக நோட்டிஃபிகேஷன் போடுற வீடியோலாம் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலான்றது நான் நம்புகிறேன். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ தமிழ்லேயே பார்த்துருப்பீங்க இது என்ன vlog என்ன வீடியோன்னு சொல்லிட்டு. இது வந்து 3 ஈஸி ஸ்டெப்ஸ் ஃபார் த காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் ஹேர் ஸ்டைலுக்குன்ட்டு நான் காமிச்சிருக்கேன். இது வந்து ஈஸியான ஸ்டெப்ஸு. காலேஜ் போகிறவங்களுக்கு வந்து கட கட கடன்னு இன்றைக்கி என்ன ஹேர் ஸ்டைல் போடலாம், நாளைக்கு என்ன ஹேர் ஸ்டைல் போடலான்னு சொல்லிட்டு நம்ம நினைக்கிறதுக்கு இது வந்து கொஞ்சம் ஈஸியாக உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இதில் வந்து எவர்க்ரீன் ஹேர் ஸ்டைல் ஒன்று இருக்குது. ஸோ ஃபைனலாக அந்த ஹேர் ஸ்டைல் வந்து நீங்கள் எல்லோரும் பார்த்து கண்டிப்பாக இதை சொல்வீங்க இது எவர்க்ரீனான ஹேர் ஸ்டைலுன்னு தான் சொல்லிட்டு. நான் என்னுடைய காலேஜ் படிக்கும்போது இது எவர்க்ரீன் ஹேர் ஸ்டைல் தான் நான் சொல்வேன். ஃப்ரெஞ்ச் பிரைட் இஸ் கம்பல்சரி, அது க்ரீன் ஹேர் ஸ்டைல். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னும் அதிகமான வீடியோஸ் உங்களுக்கு என்னென்ன வேணும், உங்களுக்கு என்னென்ன கண்டென்ட், இன்னும் என்னென்ன வீடியோ வேணும்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். கமெண்ட் பண்ணிங்கன்னா நான் அதை பார்த்து உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவேன். ஸோ ஃப்யூச்சர் vlogsல நான் அப்டேட் பண்ணேன்னா நீங்கள் மிஸ் பண்ணாமையும் பார்க்கலாம் நீங்கள் கேட்ட கண்டென்ட்டுக்கு. ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னும் உங்களுக்கு என்கிட்ட என்னென்னலாம் வேணும்னு சொல்லிட்டு நீங்கள் ஃப்ரீயாக கூட கேட்கலாம். ஸோ மறக்காமல் கேளுங்க. இப்போ நான் வந்து வீடியோக்குள்ளே போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது வந்து என்னுடைய காலேஜ் டேஸில் வந்து நான் ரேண்டமாக ஒரு ஹேர் ஸ்டைலு, ஒரு ஹேர் ஸ்டைல், இந்த ரேண்டமாக இந்த 2 ஹேர் ஸ்டைல் நான் பிக் பண்ணியிருக்கேன். அது வந்து ஆல்டர்னேட்டிவாக போட்டுட்டு போவேன். ஒன்ஸ் ஹேர் வாஷ் பண்ணிவிட்டா அந்த ஹேர் ஸ்டைல் எனக்கு நல்லா தோணும். சரி போட்டுட்டு போகலாம், அழகாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஜஸ்ட் அதுக்கு ரப்பர் பேண்ட் இருந்தால் போதும். கோமன் ரப்பர் பேண்ட் இருந்தால் போதும். ஸோ அதுக்கு வந்து இந்த 2 பொருள் தான் அந்த ஹேர் ஸ்டைலுக்கு. நான் வந்து அது ஃபைனலான ஹேர் ஸ்டைலில் தான் நான் அதை காமிக்க போனேன். இப்போ வந்து நான் உங்களுக்கு ஈஸியான 3 ஹேர் ஸ்டைல் நான் சொல்லித்தரேன். ஓகேங்களா? நான் வந்து கொஞ்சம் சீக்கிரமாக முடிச்சுக்கிறேன் இந்த vlog-அ. நான் போடுற vlogலாம் ரொம்ப லென்த்தியாக இருக்குன்னு சொல்லிட்டு என் வீட்டில் சொல்கிறாங்க. ஸோ அதனால் வந்து கொஞ்சம் நான் வந்து டைமிங்கை மினிட்ஸை வந்து கம்மி பண்ணி உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுக்குறேன் என்னென்ன ஹேர் ஸ்டைல்னு சொல்லிட்டு. இன்னும் வேறு என்ன ஹேர் ஸ்டைல்ஸ்லாம் உங்களுக்கு நிறைய ஹேர் ஸ்டைல்ஸ் வேணும்னா கமெண்டில் சொல்லுங்கள். நான் வந்து உங்களுக்கு ப்ரிப்பேர் பண்ணி நான் அப்டேட் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட் ஹேர் ஸ்டைல் வந்து ஈஸி ட்விஸ்ட். நான் அதை தான் சொல்வேன். என்னை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு ஹேர் ஸ்டைல் வந்து ஈஸி ட்விஸ்ட்டு. ஸோ ஹேர் ஸ்டைலுக்கு முன்னாடி நான் இந்த ப்ராடக்ட் தான் எடுத்திருக்கேன். சரிங்களா? இதுதான் வந்து ஹேர் ஸ்டைலுக்கான ப்ராடக்ட்ஸு. ஒன்று வந்து நான் இந்தமாரி ஒரு கோம்பு எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் வந்து இது வந்து சிக்கை எடுக்கிறதுக்கு, ஓ மை காட், இது வந்து சிக்கை எடுக்கிறதுக்கு பெரிய பல் இந்தமாரி யூஸ் பண்ணிப்பேன். இதில் வந்து முடியும் இருக்குது. இப்போ தான் நான் சிக்கு உடச்சேன். அதுக்கப்புறம் வந்து இந்த டிஸ்கோ ரப்பர் பேண்டுன்னு இது சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். எலாக்சிசிட்டி ரப்பர் பேண்டுன்னு சொல்லுவாங்க, ஸ்மூத் அண்ட் சாஃப்ட்டுன்ட்டு. ஸோ இந்த ரப்பர் பேண்ட் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் வந்து எல்லாத்துக்கும் செக்யூர் ஆகிட்டு நிற்கிறதுக்கு வந்து மெயினாக கீப் ஸ்ப்ரே இது எடுத்திருக்கேன். செட் ஸ்ப்ரே எடுத்திருக்கேன். நான் ஹேர் ஸ்டைலுக்கு வந்து செட் ஆகிறதுக்கு இந்த ஸ்ப்ரே கம்பல்சரி வேணும். அண்ட் தென் வந்து இந்த பாபி பின்ஸ் எடுத்திருக்கேன். ஓகேங்களா? ஸோ இவ்வளோ தான் நான் எடுத்திருக்கிறது. அண்ட் தென் வந்து ஃபைனலாக ஒரு ரப்பர் பேண்ட். இவ்வளோ தான் எடுத்துருக்கிறது. ஃபஸ்ட்டு வந்து சிக்கை நல்லா உடச்சிக்கலாம். எதுலேயுமே சிக்கு இல்லாமல் பார்த்துக்கினீங்கன்னா உங்களுக்கு ஹேர் ஸ்டைல் போடும்போது நம்மளுக்கு ஈஸி அண்ட் கம்ஃபர்டபுளாக இருக்கும், கன்வீனியண்ட்டாகவும் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நல்லா சிக்கை நான் உடச்சிக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு ஹேர் ஸ்டைல் பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து நான் நல்லா சிக்கெலாம் உடச்சிட்டேன். சென்டர் வடுகு தான் எடுக்கணும். சென்டர் வாக்கு எடுத்துக்கலாம். நிறைய பேர் வந்து சைடு வடுவு அந்தமாரி எடுத்துகிட்டு நீங்கள் இது எடுத்திங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். நேர் வடுகு எடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த பார்ட்டிஷன் மட்டும் எடுத்துக்கும். இந்த டெயில் கோம் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஹேர் ஸ்டைலுக்குலாம். நீங்கள் பண்ணிக்கலாம். வச்சு இங்கே நான் வந்து இங்கேருந்து நான் கொஞ்சமாக இந்த அளவுக்கு மட்டும் இந்த பேக்லேருந்து எடுத்துக்கிறேன் ஹேரை. இப்போது இங்கே இருக்க ஹேரை வந்து இது கூட கம்பைன் இன்னொரு ட்விஸ்ட். அதுக்கப்புறம் இந்த சைட்லேருந்து இன்னொரு ஹேரு
பார்ட்டிஷனாக எடுக்க எடுக்க சூப்பராக வந்து நம்மளுக்கு அந்த இது தெரியும். அதை எடுத்துருக்கிறது அழகாக எடுத்துக்கோங்க. நம்ம ஹியர் கிட்ட ஒரு கொஞ்சம் இந்த கிருதா கிட்ட நம்மளுக்கு ஹேர் இருக்கும்னா அதையும் வந்து ஃபைனலாக. ஸோ அப்போ தான் வந்து ஹேர் ஸ்டைல் கலையாமல் வந்து லைட்டாக முன்னாடிக்கா தள்ளிக்கோங்க. தள்ளிட்டு நம்மளுக்கு இந்த டைல் இருக்குல்ல, இதை வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த லேயரை வந்து தூக்கி விட்டுக்கோங்க. ஸோ அப்போ நம்மளுக்கு அழகாக தெரியும். அதேமாரி இந்த சைடும் இப்படி பண்ணிடலாம். ஈஸி ட்விஸ்ட் ஹேர் ஸ்டைலு. ஸோ இது ரொம்ப அழகாக சூப்பராக எடுத்து கொடுக்கும். இதுக்கு கீழே வந்து நம்ம போனி போட்டுக்கலாம், அப்படி இல்லைன்னா அப்படியே ஃப்ரீயாக கூட விட்டுக்கலாம். பட் லாங் ஹேராக இருக்கிறீங்கன்னா அதுமாரி விடாதீங்கச்சுன்னா நீங்கள் அழகாக இப்படி வந்து சென்டராக ஒரு ஹேர் இப்படி இந்தமாரி 2 பார்ட்டிஷனாக பிரிச்சுக்கிறேன் ஹேரை. ஸோ இங்கே இருக்க ஹேரை வந்து இப்படியே நான் பிடிச்சிக்கிறேன். ஸோ இதை ரோல் பண்ணிக்கலாம். அப்பர் ஒன்னை மட்டும் இந்தமாரி ரோல் பண்ணி இப்படி எடுத்துக்கலாம். ஸோ இங்கே இருக்க ஹேரை வந்து கீழே இருக்க ஹேரை வந்து இப்படி பிடிச்சி இந்த சைடு விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் திருப்பி நம்ம ரோல் பண்ண ஹேரே திருப்பி கீழேருந்து மேலே வந்து அதேமாரி ரோல் பண்ணிக்கோங்க. அந்த ஒரே ஹேரை வந்து இந்தமாரி அழகாக ரோல் பண்ணிக்கோங்க. அப் டு பாட்டம் வரைக்கும் ரோல் பண்ணிக்கோங்க. ரப்பர் பேண்ட் போட்டு செக்யூர் பண்ணிக்கோங்க. ஸோ அழகாக இருக்கும் இதுக்கு இந்த ஹேர் ஸ்டைலு. இது வந்து ஃப்ரண்ட் பார்ட்டிஷனுக்கு இப்படி தான் நம்ம போடணும். ஸோ அவ்வளோதான். ஸோ இதுதான் இதோடைய ஹேர் ஸ்டைலு இப்படி இருக்குன்றது. பஃப் தெரிகிற மாரி இழுத்து விட்டுக்கலாம் நம்ம. சூப்பர். எப்படி இருக்குன்றது இந்த ஹேர் ஸ்டைலில் கமெண்ட்ல. ஸோ இதுதான் ஃபஸ்ட் ஹேர் ஸ்டைல். எப்படி இருக்குன்றதை சொல்லிவிடுங்க. ஸோ செகண்ட் ஹேர் ஸ்டைல் என்னென்னு பார்க்குறீங்கன்னா, இது வந்து சிம்பிளான ரேண்டமான இதுதான். டெய்லி காலேஜுக்கு போகிறவங்க கூட இந்தமாரி ஹேர் ஸ்டைலில் வந்து டெய்லியுமே நம்ம போட்டுக்கலாம். இது வந்து சிம்பிளாக தான் இருக்கும். ஜஸ்ட் இங்கே சைடில் மட்டும் கொஞ்சம் லைட் பஃப்பாக வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் பின்னி போடுறது தான். ஸோ இது வந்து ஈஸி ஹேர் ஸ்டைல்னு நான் பேர் வச்சுட்டேன். இதுக்கு வந்து பேர் ஈஸி தான். ஸோ இதை ட்ரை பண்ணலாம். நான் வந்து நல்லா சிக்கெலாம் எடுத்துட்டேன். அண்ட் தென் வந்து இந்தமாரி நல்லா நேர்வாக்கு தெரியாத அளவுக்கு எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டேன். இந்த 2 ஃபிங்கர் இருக்குது பார்த்தீங்களா, நம்மளுடைய ஆள்காட்டி விரல். இது வந்து நல்லா ஐப்ரோ கிட்ட கரெக்டாக இந்த ஐலிட் கிட்ட வச்சுட்டு அப்படியே இப்படி இருந்து ஸ்ட்ரைட்டாக போங்க. ஸோ இப்படி போயிட்டு ஒரு ரவுண்டாக எடுத்துக்கோங்க. இப்போ நல்லா கோம் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நல்லா கோம் பண்ணிக்கிட்டு கொஞ்சமாக மேலே தூக்கி இப்போ நல்லா பாபி பின்ஸை போட்டு செக்யூர் பண்ணிக்க வேண்டியதான். வந்து செட்டிங் ஸ்ப்ரே வச்சு அந்த பின்ஸை வந்து நகராத அளவுக்கு நம்ம செட் பண்ணிக்கிட்டோம்னா நம்மளுக்கு வந்து செக்யூர்டாக இருக்கும். ஸோ நகராது. அந்த சைடில் மட்டும் லைட்டாக ஸ்ப்ரே பண்ணிக்கோங்க. கொஞ்சம் சில்லுன்னு இருக்கும். அவ்வளோதான். இப்போ இதை வந்து கீழே வந்து நம்ம பின்னி போட்டுக்கலாம். இல்லை வந்து இந்த நால்கால் பின்னல் சொல்லுவாங்க, அது கூட போட்டுக்கலாம். ஸோ
ஸோ அவ்வளோதான். இல்லை எனக்கு போனி போட பிடிக்கலன்னா நீங்கள் பின்னி கூட போட்டுக்கலாம், அழகாக இருக்கும். ஹேர் ஸ்டைல் தான் சொல்லலாம். முக்கால்வாசி அப்போல்லாம் வந்து ஒரு 10 இயர்ஸ் பேக் வந்து அந்த பஃப் ஹேர் ஸ்டைல் தான் ரொம்பவே ட்ரெண்டாக போயிட்டு இருந்தது. இப்போ இந்தமாரி போட்டுக்கோங்க. ஸோ ஃபைனல் ஹேர் ஸ்டைல் நான் சொல்லியிருந்தேன் வீடியோ பிகினிங்லே, எவர்க்ரீன் ஹேர் ஸ்டைல் சொல்லிவிட்டு, அது எவர்க்ரீன் ஹேர் ஸ்டைல் தான். அந்த எவர்க்ரீன் ஹேர் ஸ்டைலில் பார்க்கலாமா அப்படின்ட்டு. ஸோ அது வேறு ஒன்று ஃப்ரெஞ்ச் ப்ரைட் தான் நான் எவர்க்ரீன் ஹேர் ஸ்டைலுன்னு சொல்லுவேன். ஸோ காலேஜ் டேஸ்லேருந்து ஹேர் வாஷ் பண்ணாலே எனக்கு அந்த ஹேர் ஸ்டைல் தான் தோணும். அடுத்த நாளும் அந்த ஹேர் ஸ்டைல் தான் போட்டுட்டு போவேன். ஸோ நெக்ஸ்ட் டே வந்து நான் எண்ணெய் வச்சுப்பேன். நான் எண்ணெய் வைக்காமலாம் இருக்க மாட்டேன், எண்ணெய்லாம் வைப்பேன். எண்ணெய் வைக்கும் போது செகண்ட் ஹேர் ஸ்டைலை யூஸ் பண்ணிப்பேன் நான். ஆனால் அந்தமாரி நம்மளுக்கு நிற்காது, ஹேர் வாஷ் பண்ண மாரி நம்மளுக்கு நிற்காது. ஸோ கொஞ்சம் வந்து எண்ணெய் வச்சதுன்னு தெரியும். இப்போ போட்டுடலாம் நம்ம தேர்ட் ஹேர் ஸ்டைல், எவர்க்ரீன் ஹேர் ஸ்டைல். இந்த நம்மளுடைய ஹெட்ஜ் ஆஃப் ஐப்ரோ இருக்குது பார்த்தீங்களா, இங்கேருந்து எடுத்துக்கணும். அதோடைய ஐப்ரோ இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஐப்ரோ ஹெட்ஜிலேருந்து கரெக்டாக எடுத்துக்கணும். எனக்கு வந்துடுச்சு. சொதப்பிட்ட ஸ்டார்டிங்லாம், அப்புறம் போக போக நல்லா அழகாக வந்துடுச்சு. ஸோ இந்தமாரி 3 காலாக இதுலேருந்து எடுத்துக்கோங்க. 3 பார்ட்டிஷனாக ஸ்ப்ளிட் பண்ணிவிட்டு பின்னிக்கோங்க. கொஞ்சம் லூஸ் விட்டே பின்னலாம். அதுக்கப்புறம் இங்கேருந்து ஒரு பார்ட்டிஷனாக இங்கேருந்து எடுத்துக்கலாம். இப்போ இங்கே ஒரு ட்விஸ்ட் பண்ணிக்கலாம். அப்புறம் இங்கே மேலேருந்து ஒரு ஹேரை நம்ம கோம் பண்ணுறோம்ல, பின்ட்ரோல. ஸோ அதுக்கு வந்து இங்கேருந்து ஒரு பார்ட்டிஷனை வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து அப்படியே பின்னிட்டு கீழே வரும் ஹேரு, கீழேருந்து மேலே வர ஹேருக்கு இந்த சைட்லேருந்து பார்ட்டிஷனை ஜாயின் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இங்கே சைடில் இருக்கிற ஹேருக்கு இதையும் அப்படியே சேர்த்து ஜாயின் பண்ணிக்க வேண்டியதான். யூஸ்வலாக இது வந்து நம்ம ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு நல்லா ப்ளோ ட்ரைலாம் பண்ணிவிட்டு சீரம்லாம் தடவிட்டிங்கன்னா சூப்பராக வரும், பவுன்ஸியாக வரும் நல்லா. ஸோ இந்த சைடில் இருக்கிற ஹேருமே வந்து அந்தமாரி கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். பண்ணிக்கல ஹெட்ஜ்லேயும் நம்ம வந்து போனி போட்டுக்கலாம். இந்தமாரி ஹாஃபில், ரொம்ப ஹாஃப் இல்லாமல் கொஞ்சம் ஒரு மீடியம் ஹாஃபில் வந்து பின்னி கூட போட்டுக்கலாம். ஸோ அவ்வளோதான். இந்த சைடில் கொஞ்சமாக ட்விஸ்ட் பண்ணி மட்டும் விட்டுடுங்க, இழுத்து விடுங்க. இப்போ எல்லாம் கொஞ்சமாக வந்து ஸோ அவ்வளோதான். ஹேர் ஸ்டைல் எப்படி இருக்குன்றதை சொல்லுங்கள். ஸோ அவ்வளோதான். இதுதான் வந்து என்னுடைய எவர்க்ரீன் ஹேர் ஸ்டைல் நான் சொன்னது. லைட்டாக வந்து நான் அந்த ஸ்ப்ரே பண்ணதுனால வந்து கொஞ்சம் டைட்டாக இங்கே ஒட்டிகிட்டு இருந்தது, அதனால் பிசு பிசுன்னு இருந்தது. ஸோ ஓகே, ஸோ அது மீடியம் நான் வந்து போட்டேன். எப்படி இருக்குன்ட்டு இந்த 3 ஹேர் ஸ்டைலை சொல்லுங்கள். இது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் காலேஜ் போகிறவங்களுக்கு. கண்டிப்பாக வந்து இந்த 3 ஹேர் ஸ்டைலை ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அது வரைக்கும் see you in another video. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஹால் கொடுத்தீங்கன்னா நான் போடுற வீடியோஸே நீங்கள் மறக்காமல் என்னை பார்க்கலாம். டாட்டா பாய் பாய். see you in another video. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பாய் பாய்.